காலம் சென்ற ஏவிஎம் சரவணன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர். அதே போல நடிகர் திலகமும் சரவணன் மீது அளப்பரிய பாசம் கொண்டவர். என்னுடைய இன்னொரு மகன் என்று அவர் பாசத்தோடு சொல்லுவார். அந்த அளவுக்கு பாசம் கொண்டவர். அந்த சரவணன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை குறித்து சொன்ன விஷயங்களை இங்கே தருகிறேன். மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றார். அதுபோலவே இன்று அவர் இருந்திருந்தால் யாமறிந்த நடிகர்களிலே சிவாஜி கணேசனைப் போல எங்கனுமே கண்டதில்லை என்று நிச்சயமாக பாடியிருப்பார். நடிகர் திலகம் சிவாஜியைப் போல பலதரப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்து தன் திறமைகளை வெளிப்படுத்தியவர் என உலகில் இன்னொரு நடிகரை குறிப்பிட முடியாது. மணிக்கு ஷூட்டிங் என்றால் 6:30 மணிக்கு அல்லது 6:45 மணிக்கு மேக்கப் போட்டுக்கொண்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிடும் அவர் நேரம் தவறாமையை எப்படி பாராட்டுவது? தவறாமையை எல்லோரும் சினிமாக்காரர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நடிப்பின் போது அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்காத நேரங்களிலும் சும்மா இருக்க மாட்டார். மற்றவர்கள் நடிப்பை கவனிப்பார். மாற்றங்கள் தேவைப்பட்டால் அவரே கூறுவார். அவர் தான் சந்திக்கும் வித்தியாசமான நடை உடை பாவனைகள் உள்ள மனிதர்களை மிக நுணுக்கமாக கவனித்து பிளாட்டிங் பேப்பர் போல தன் மனதில் பதிய வைத்துக் கொள்வார். சரியான நேரத்தில் அதை நடிப்பில் பயன்படுத்தி கொள்வார். முதியவராக ஒரு படத்தில் நடித்துவிட்டு இன்னொரு படத்தில் மறுபடியும் முதியவராக தோன்றுவதாய் இருந்தால் முதல் தடவை நடித்ததில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட முறையில் இரண்டாவது தடவை நடிக்கும்போது அவரால் வேறு விதமாக நடித்து. இயக்குனர் திருலோகச்சந்தர் டைரக்ட் செய்த ஒரு படத்தின் ஷூட்டிங்கிற்கு நான் போயிருந்தேன். அங்கே சிவாஜி இருந்தார். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள், உடம்பு சரியாக இல்லையா என்று கேட்டேன். உடம்பை தொட்டுப்பார் என்றார். நான் தொட்டு பார்த்தேன். உடம்பு கொதித்தது. ரொம்பவும் காய்ச்சலாக இருக்கே, ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே என்று கேட்டேன். அவர், மறுநாளைக்கு வியட்நாம் வீடு என்று ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணுறேன். அதில் எனக்கு பிராமணர் கேரக்டர், அதை சிறப்பாக செய்யணுமேன்னு டென்ஷன், அதனால தான் ஜுரம் என்றார். பிராமணர் கேரக்டரில் நடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் சிரமமானது இல்லையே, கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பு வித்தியாசப்படும், அதை மேனேஜ் பண்ணிட்டா சுலபமாயிடுமே என்றேன். இல்லை, இது சாதாரண பிராமண ரோல் இல்லை, பிரிஸ்டிட் பத்மநாபன் என்கின்ற எமோஷனலான கேரக்டர். பிராமண உச்சரிப்பையும் விட்டுவிடக்கூடாது, பாஷையில் கவனமாக இருந்துவிட்டு எமோஷனையும் கோட்டை விட்டுவிடக்கூடாது. அந்த சீரியஸான கேரக்டரில் நடிக்கிற போது ஏதாவது தப்பாக போயிட்டா ஜனங்க காமெடியாக சிரிச்சிடுவாங்களே என்றார் ஆழமான பார்வையோடு. அழைத்ததின் பேரில் மறுநாள் மியூசிக் அகாடமியில் நடந்த வியட்நாம் வீடு நாடகத்திற்கு அரங்கேற்றத்திற்கு போனேன். திரை விலகியது. நான் அங்கே சிவாஜியை பார்க்கவில்லை, பத்மநாபனைத்தான் பார்த்தேன். 300 படத்தில் நடித்திருக்கிற அவருக்கு யார் நடிப்பு சொல்லித் தருவது என்கின்ற எண்ணமே அவரிடம் கிடையாது. அவரை விட வயதில் குறைவான ஒருவரை டைரக்டர் என்றாலும் அவரிடம் இந்த காட்சியில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டு தானே நடித்து காட்டுவார். திருப்தியா, வேறு ஏதாவது மாற்றம் அவசியமா என்று கேட்பார். அவர் டைரக்டர் காட்சியை இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை கிராகித்து கொண்டு செய்து காட்டும் திறமை படைத்தவர். உத்தர் புருஷ் என்ற பெங்காலி படத்தை வாங்கி வந்து தமிழில் உயர்ந்த மனிதன் என்று எடுத்தோம். அதில் நடிக்க சிவாஜியை அணுகினோம். கதை அவருக்கு ரொம்பவும் பிடித்து போனது. ஆனாலும் ஒரிஜினல் படத்தை பார்க்க விரும்பினார். படத்தை போட்டு காட்டினோம். அதில் ஒரு டாக்டர் கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் அவரை மிகவும் கவரவே, ஹீரோ ரோல் எனக்கு வேண்டாமே, டாக்டர் கேரக்டரில் நடிக்கிறேன், நாளில் நல்ல பெயர் சம்பாதித்து விடுவேன் என்றார். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி சிவாஜியை ஹீரோவாக நடிக்க வைத்தோம். சரி, அந்த டாக்டர் ரோலில் யாரை போட போகிறீங்க என்று சிவாஜி கேட்டபோது அசோகனை என்றபோது அவர் முகத்தில் கொஞ்சம் அதிருப்தி. காரணம், அவர்கள் இருவருக்கும் இடையே அப்போது ஒரு மனத்தாங்கல். ஆனாலும் எங்கள் முடிவில் அவர் தலையிடவில்லை. ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அசோகன் நடிக்க கஷ்டப்பட்ட போது அசோகன் எப்படி நடிக்க வேண்டும் என்று தானே நடித்து காட்டினார் சிவாஜி. அவர் அளவுக்கு அசோகனால் நடிக்க முடியவில்லை என்றாலும் அசோகனது நடிப்பை மக்கள் மிகவும் ரசித்தார்கள். அதற்கு காரணம் சிவாஜிதான்.
அந்த காட்சி முடிந்த பின்பு எனக்கு பிடிக்காத ஒருவரை நடிக்க வைப்பதை ஒப்புக்கொண்டதும், அவருக்கே இன்று நடிப்பு சொல்லி கொடுத்ததும் ஏன் தெரியுமா? படம் நல்ல வரணும் என்பதற்காகத்தான் என்றார் சிவாஜி என்னிடம். தான் மட்டுமின்றி தன் சக நடிகர்களும் நன்றாக நடிக்க வேண்டும், அதற்கு தான் உதவ வேண்டும் என்கின்ற பெருந்தன்மை, பெருங்குணம் கொண்டவர் சிவாஜி. அண்ணன் தங்கை பாசத்துக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் எனில் பாசமலர் சிவாஜி நினைவுக்கு வருவார். அம்மா மகன் சந்திப்பின் எமோஷனுக்கு இலக்கணம் என்று சொன்னால் அது பாவ மன்னிப்பு காட்சியை தான் சொல்ல முடியும். ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரி என்றால் தங்கப்பதக்கம் தான் இன்றைக்கும் நினைவில் நிற்கிறது. ஆச்சரியமான பிராமணர் என்றால் பத்மநாபன் தான் நினைவுக்கு வருவார். வியட்நாம் வீடு பத்மநாபன் தான் நினைவுக்கு வருவார். நடிப்புக்கு இலக்கணமே நடிகர் திலகம்தான். நடிகர் திலகம் ஒரு பாசமுள்ள குடும்ப தலைவரும் கூட. அவரிடம் ஒரு பழக்கம், என்னை சந்தித்தால் நான் சௌக்கியமா என்று மட்டும் கேட்டு நிறுத்திவிட மாட்டார். வீட்டிலே ஒய்ஃப் லட்சுமி சௌக்கியமா, குகன் நல்லா இருக்காரா, மகள் உஷா சௌக்கியமா என்று எல்லோரையும் பற்றி விசாரிப்பார். என்னிடம்தான் இப்படி என்று இல்லை, அவருக்கு தெரிந்தவர்கள் பார்த்தாலும் இப்படித்தான். உலகத்திலேயே நடிப்பில் அவருக்கு ஈடு இணை இல்லாத போதும் இதுவரை சிறந்த நடிகருக்கான விருது அவருக்கு தரப்படவில்லை என்பது வருத்தமான ஒரு விஷயம். முதல் மரியாதை படத்திற்காக அவருக்கு கிடைத்திருக்க வேண்டிய விருது கூட கை நழுவி ஒரு வங்காள நடிகருக்கு போய்விட்டது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு அவருக்கு கிடைக்க வேண்டிய பால்கே விருது தந்திருக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக தள்ளி போய்விட்டது. ஒரு வழியாக 1997ஆம் ஆண்டு கிடைத்தது. சிவாஜிக்கு பால்கே விருது கிடைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தினரும் அங்கம் வகிக்கும் 34 திரையுலக அமைப்புகளின் கூட்டமைப்பான ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவராக 1994-95 ஆகிய 2 ஆண்டுகள் நான் இருந்த சமயம் சிவாஜியின் தகுதியையும் அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்து சொல்லி அனைவரையும் கன்வின்ஸ் செய்து வழக்கமாய் சிபாரிசு செய்வது போல 4 பேர் பெயரை சிபாரிசு செய்யாமல் ஏகமனதாக சிவாஜி பெயரை மட்டும் அரசுக்கு சிபாரிசு செய்துவிட்டு அவருக்கு நிச்சயம் விருது கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடும் இருந்தேன். அப்போதைய அரசு எங்கள் கருத்தை புறக்கணித்துவிட்டு மைனாரிட்டி ஓட்டு என்ற அரசியல் காரணத்திற்காக திலீப்குமாருக்கு அந்த வருடம் விருது கொடுத்தது. திலீப்குமார் சீனியர் நடிகர் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடில்லை. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சிவாஜியை ஒதுக்கிவிட்டு அவருக்கு கொடுத்ததுதான் வருத்தமாய் இருந்தது. அதனால்தான் அவருக்கு பால்கே விருது கிடைத்ததில் ரொம்பவும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டேன். சிவாஜிக்கு ஆஸ்கார் விருது பெறுவதற்கு கூட தகுதி உண்டு. ஆஸ்கார் விருது வழங்கும் அமைப்புக்கு நம் சிவாஜியின் அனாயசமான திறமையை முறைப்படி எடுத்து காட்டினால் நிச்சயம் அவர்கள் ஆஸ்கார் விருது வழங்க முன்வருவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. சிவாஜிக்கு விருது கொடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர் பெயரில் அகில இந்திய அளவில் ஒரு விருதினை ஏற்படுத்தி ஆண்டுதோறும் தகுதியானவர்களுக்கு தர வேண்டும் என்பது நம் தமிழ் திரையுலகை சேர்ந்தவர்களின் நெடுநாளைய ஆசை. அதை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ் திரையுலகில் உள்ள அனைவரின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று இப்படி ஏவிஎம் சரவணன் திருத்தமாக நடிகர் திலகத்தை பற்றி பேசுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.